என்னதான் லஞ்ச் நல்லா சாப்பிட்டாலும், ஈவினிங் 4 மணிக்கு மேல வயிறு பசிக்க ஆரம்பிச்சுரும். பஜ்ஜி, போண்டான்னு யோசிக்காம நம்ம ஸ்டைல்ல கார பணியாரம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணலாமா? அதுக்கு கடாயில கொஞ்சம் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சாப்பிடும்போது கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ணின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சம் தேங்காய். இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டா கேரட் எல்லாமே லைட்டா வதக்கிக்கோங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை ரவைய நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரோஸ்ட் பண்ணின ஓட்ஸ் பவுடர் 1 கப். 3 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகம், சில்லி பவுடர், பெருங்காயம், சால்ட், துருவின தேங்காய், 1 கப் தயிர். அவ்வளோதான். வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் கூடவே 2லேருந்து 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஹாட் பணியார கல்லில் கொஞ்சம் போல பட்டர் எப்பயும் ஊற்றுற மாதிரி தான் மீடியம் ஃப்ளேம்லேயே 5 to 6 மினிட்ஸ் வச்சா ஓட்ஸ் கார பணியாரம் ரெடிங்க. கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம ஸ்நாக்ஸுக்கு, டின்னருக்கு சாப்பிடலாம். கூட தக்காளி சட்னி வச்சா காலி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு